இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 28 லட்சத்தை குத்திட்டு மனார் ஒரு பொண்ணை சொல்லவா? தரமா பேசுறாருங்க சரவெடி. அவர் பேசின அர்த்தத்துக்குலாம் மொத்த பேரை ஏஞ்சி ஓடினாங்க பார்த்தா. அங்க நிக்கிறார் தலைவர். ஒத்தா குடும்ப அரசியல் பண்ணிட்டு ஊழலை பண்ணிவிட்டு டைட்டா உக்காந்துங்கிறீங்க. பேச மாட்டாரு பேசல ஏஞ்சி ஓடுறாங்களே தெரியல கும்பலா. ஏன் ஏஞ்சி ஓடணும்? உக்காந்து பேசு. எப்பா விஜய் புள்ள திருமாவளவனே ஒரு அடி தொழுவிலே வை ராஜா. ரியலேஷன் வந்ததுன்னா ஒரு சீட்டு கூட வந்திருக்க மாட்டாங்க, டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஒரு பயம், அதான் வேற ஒன்றும் இல்லை. பெருமை பேத்திக்கிறாங்க. அவர் அமைதியா இருந்தாரு, என்ன நடக்குது பாத்துக்கலாம், சரி பரவாயில்ல பேசுறாங்க எதனா பேசுறேன்னு அவர் உசுப்பை விட்டுன்னு இன்னும் ரணகலம் ஆயிட்டாரு. அவரு டென்ஷன் ஆனதால அது மாதிரி பேசிட்டாரு. அது பேச ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் போட்ட பிச்சால அவர் வரல, மக்கள் போட்ட பிச்சால தான் வந்துக்கிறாரு. ஆனா கடைசியா முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறாரு இல்லீங்களா, அதை கேட்டிருப்பீங்க. அது ஏற்புடைய பேச்சா இருக்கா? ஏற்புடையதுதான். எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் சாரன் பாத்தீங்கன்னா சிஎம் முதலமைச்சரனே ஒரு பெருமை விஷயம். நம்மளுக்கு புது மாற்றம் அரசியல் வந்திருக்கு. நிறைய மகளிர் சிங்கப்பெண்ணு சிறப்பு படை அதிரடி படை, இது நல்லது ஒரு விஷயம். சில பேர் பேசுவாங்க, கேட்டதா இது பண்ணுவாங்க. இது முழுமொழியா எல்லாம் உண்மை நல்லது நடக்கும். ஆட்சி நல்லாட்சி முதலமைச்சர் ஜோசப் விஜய் டிவிக்கு. ஊழல் நாங்க செய்யவும் மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களை நாங்க விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இப்பயே உங்களுக்கு தெரியுது தானே, நல்லது தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே கஜனாக்கு நல்ல ஒரு வறுமை, நல்ல பணம் நல்லா வந்துட்டு இருக்குன்றாங்க. இது முன்ன ஆட்சியோட இப்ப இந்த ஆட்சி பரவாயில்ல. திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்களா, அது எப்படி பாக்குறீங்க? அது சொல்ல முடியாது. அவங்களோட கருத்துக்கு எப்பவுமே குத்தம் பண்ணவங்களுக்கு எப்பவுமே ஒரு குறுகு இருக்கும். அது அவங்க அவங்க உண்மையா போயிடுறாங்க. அப்ப அவரோட பேச்சு ஏற்புடையதுதான். ஏற்புடையதுதான். அக்கா, விஜய் சட்டமன்றத்துல பேசுறது ஏற்புடையதா இருக்கா உங்களுக்கு? நல்லதா இருக்குது, நல்லதா கரெக்டா பேசுறாரு. அவரு பேசலனாலும் கேக்குறாங்க ஏன் பேசலன்னு. அவரு பேசுறாரு, கரெக்டா பேசுறாரு. இப்ப ஊழல் நாங்க செய்யவும் மாட்டோம், ஊழலை செஞ்சவங்கள விடவும் மாட்டோம்ன்ற சொல்லிருக்காரு. அது எப்படி இருக்கு? கரெக்டான பேச்சு. எல்லாம் ஊழல் கரெக்டா சொல்றாரு. அவங்க செய்துதான் கரெக்டா சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா அவங்க செஞ்சு தப்ப அவர் மறைமுகமா ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு, அதனால ஏந்து போயிட்டாங்க. திமுகவால தான் ஆட்சி வந்தது, நாங்க தான் அமைச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் நீங்க அனுப்பல, அவங்க தன்னிச்சையா எடுத்த முடிவு, அவங்க தான் எங்க கூட இணைஞ்சாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவரு என்னன்னா அவரு யாரையும் போய் கேட்கல, தானா அவங்களே வந்தாங்க. அவர் வெயிட் பண்ணார்ல, அவர் யாரையும் போய் கேட்கல. எனக்கு கம்மியா இருக்குது, எனக்கு கொஞ்சம் சேருக்குன்னு யாரையும் சொல்ல, தானா வந்தாங்க அவங்களே. சூப்பரா செம்மையா பண்ண. அக்கா, சட்டமன்றத்துல விஜய் பேசுறது ஏற்புடையதா இருக்கா, ஏத்துக்கக்கூடிய பேச்சா? நீதியை கேட்டாரு. ஜெயலலிதா அம்மா கேட்ட கேள்வியை என் புள்ள கேட்டுச்சு. ஓகேவா? என்ன செய்யறாங்க எங்களுக்கு இந்த ரோட்ல, எங்களுக்கு என்ன பண்ணாரு அவரு? என் புள்ள பண்ணலாலும் என் புள்ள வாழ்த இருக்கு, அது போதும். என் புள்ள வாழ்த்துக்கள், என் புள்ள நல்லா இருக்கணும். கொலகார கும்பல ஏற்றுமோ திருட்டு பசங்களெல்லாம் ஓச்சிட்டு எங்களுக்கு நல்லபடியா செய்ய சொல்ல. ஐயா, நாங்க ஏடிஎம்க ஆளு, சேகர் பாபு சொல்றேன், நாங்க ஏடிஎம்க பரம்பரை ஏடிஎம்க. ஓகேயா? 100 பேருக்கு வீடு குத்தியா, எங்க சிங்கர் தெருக்கியா வீடு தரல? அப்ப நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா? எங்களாலதான் நீ வாழ்ந்த, உன்னால நான் வாழல. மக்கள் ஓட்டுலதான் என் புள்ள இருக்குது. உன்னால வெளியே போல, எதுக்கு பேசணும்? என் புள்ளைய பத்தி எதுக்கு பேசணும்? பொட்டு வச்சா கெட்டவனா? நல்லவன். சக்தி போட்டு ஊரை ஏமாத்துற பொட்டு வைக்கல. பொம்பளைங்க ஆம்பளைங்க பேசுறாங்கல்ல, நேரா போய் பேசல என் புள்ள கிட்ட. நான் அசிங்கமா பேசுவேன், நான் பேசக்கூடாது. இப்ப விஜய் பேசிட்டே இருக்கும்போது சட்டமன்றத்தை விட்டு திமுக வெளில போயிட்டாங்க. மானம், அவங்க செய்த ஊழல் மனச்சாட்சிக்கு விரோதமா செய்தாங்க. மனச்சாட்சிக்கு விரோதமா செய்ததுனாலதான் உனக்கு வெக்கப்பட்டு நீ வெளியே போன.
நீ நீதி உள்ளவனா இருந்தா நான் என்னடா தப்பு பண்ணி எடுத்து கேட்கலாம் இல்லையா, எடுத்து கேட்கணும்ல. நான் என்னடா தப்பு பண்ண, சின்ன புள்ள நீ பார்த்து வளர்ந்த புள்ள, அது கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? அண்ணன் சேகர் பாபா அண்ணன் போன முகத்தை பாத்தீங்களா? ஏன்னா அந்த மனசு உருவுது. ஆட்சியில உக்காந்து நீங்க தான் வாழ்ந்தீங்க, நாங்க ரோட்ல பதங்கொலையிறோம். புரியுதா? பாக்குறேன் என்ன பண்ற பாத்தியா? என் புள்ள வந்தாலும் எங்களுக்கு போதும், எங்களுக்கு செய்யலனாலும் செய்ய போனாலும் ஒரு நாள் முதல்வர் என் புள்ள. நீதியை கடைப்பிடிக்குது. எப்ப கேட்ட கேள்வி தப்பு இல்லையா? தப்பா? நியாயமான எந்த ஓலு பட்ட பேரு வச்சாலும் அந்த ஓலு நேர போய் எப்ப எம்ஜிஆர் பொன்னாடி வைக்கல, ஜெயலலிதாவை கையில வச்சுக்கின்னு எல்லாமே செய்தாரு. அப்ப சிறுசா வச்சானு எவன்டா நல்லவன், எவன் நல்லவன்? சேகர் பாபு சந்தில் பண்ணா இட்டுமிட்டு அதெல்லாம் இல்லையா? 28 லட்சத்தை குத்து இட்டு மனார் ஒரு பொண்ணை சொல்லவா? சைலண்ட் பாரு. என் புள்ள தைரியம், சின்ன புள்ள பாய்க்கு இப்ப 4 பொண்டாட்டி போறாரு பாரு. பாய் அவருக்கே 4 பொண்டாட்டி. அவரு சின்ன புள்ள வச்சுக்கினாரு. குடும்பத்தை காப்பாத்தன உங்களை கூப்பிட்டாரா? என் புள்ளைக்கு சோறு போடுன்னு விஜய் கூப்பிட்டாரா? எவ்வளவு ஓலு சொன்னால, புள்ளைய பாக்கல குடும்பத்தை பாக்கலன்னு. இதை இட்டுமா விட போறேன் நானு, ரூம்ல இட்டு போய் நல்லா கேப்பேன் நானு. நீ என் புள்ள என்ன நான் கம்முன்னு. இப்ப வந்து ஊழல் செஞ்சவங்கள நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்கள சும்மா விட மாட்டோம்னு சொன்னாரு. உடனே அதுக்கு எல்லாம் கோவப்பட்டாங்க திமுக. எப்படி பாக்குறீங்க? செய்திங்க கேக்குறோம். நான் ரோட்ல உட்காந்து கஷ்டப்பட நான் கேக்குறேன், எனக்கு இடம் விடுன்னு. என்ன பண்ண சொல்லியப்பா? நான் கேட்டது நியாயமா? எனக்கு விஜயும் வேணும், இவங்களும் வேணும். நீங்க வந்தீங்களே, எங்களுக்கு என்ன பண்ண? நீதான் சம்பாரிச்ச ஆளான, நாங்க போட்ட ஓட்டுல. அதுவும் எங்க அம்மா இருந்தா நீ வந்தே இருக்க மாட்ட. யார? என் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா நீ வந்தே இருக்க மாட்டேன். ஏதோ எங்க அம்மா போட்ட அனுதாப ஓட்டு, பிச்சை ஓட்டு போட்டு உன்னை வர வச்சு உன்னையும் உன் புள்ளியும் ஒத்தா குடும்ப அரசியல் பண்ணிட்டு ஊழலை பண்ணிவிட்டு டைட்ல உக்காந்துங்கிறீங்க. அவருக்கு போய் கணக்கு எடுக்கிறாங்களா? கேன்சர் அவருக்கு தெரியுமா? அவரு நோயை படிக்க சொல்லு. சம்பவம் பண்ணுவான்னு செஞ்சார்ல, என்னது சம்பவம் பண்றேன்னு சொன்னார்ல விஜய்? சம்பவம் பண்ணன்னு சொல்லல, சம்பவம் பண்ணாருன்னா அது அவருடைய ஸ்டைலு. திருமாவளவன் கேட்டாருல்ல, என்ன கேட்டாரு? எதுக்கு அதெல்லாம் பேசணும்னு. முதல்ல அவருக்கு இத்தனை பேரு ஜெயிச்சாங்க, ஒரு பதவி குத்துருப்பாங்களா அவருக்கு? இதே முஸ்லிமுக்கு குத்துருப்பாங்களா? என் புள்ள குடுத்துச்சு. நீ பேசலாமா? அப்ப கூட என்ன குயின் பண்றியா? எப்பா விஜய் புள்ள திருமாவளவனே ஒரு அடி தொழுவிலே வை ராஜா. ஆனா விஜய் சட்டமன்றத்துல பேசுறது ஏற்புடையதா இருக்கா? தரமா பேசுறாருங்க. சரவெடி அவர் பேசின அர்த்தத்துக்குலாம் மொத்த பேரை ஏஞ்சி ஓடினாங்க பாத்தா. அங்க நிக்கிறார் தலைவரை போய் உழைக்கா இதுவா கேக்குறீங்களா என்கிட்ட? அதான் அவங்கள பார்த்தா எனக்கு காமெடியா தெரியுது. உக்காந்து பேச தரமா இல்ல. எங்க தலைவர் பேச மாட்டாரு, பேசல ஏஞ்சி ஓடுறாங்களே தெரியல கும்பலா. ஏன் ஏஞ்சி ஓடணும்? உக்காந்து பேசு. தரமான வார்த்தை அது. 100% உண்மைங்க அது. உண்மையில அது பேச்சே கிடையாது. பேசுனா அத்தனை பேர் வெளியே நின்று போயிட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுனாங்கல்ல. பேசணும்னு தான் ஆயிடுச்சுது. ஏன் ஏஞ்சி ஓடணும்? உக்காந்து டிடிலாம் கேட்டா அதோட அர்த்தம்லாம் சொல்லியிருப்பாரு. புட்டு வச்சிருப்பாரு அங்க கவிதையில. அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கு திமுக தான் காரணம், நாங்க தான் அமைச்சு விட்டோம். ஆனா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவங்க வந்து சிபிஎம் எல்லாமே வந்து தன்னிச்சையா முடிவெடுத்தாங்க எங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையா சொல்றேன். அவரெல்லாம் வந்து என்ன சொல்றது, சிஎம் அவர் பதிவெல்லாம் கூட மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள், நம்ம மக்களால தான் அவர் சிஎம் ஆகணும் தவிர அவரால் சிஎம் எல்லாம் ஆகல. நாங்க 5 வருஷம் ஒருத்தர் ஆறுனா சிஎம், இன்னைக்கு ஆறுனா சிஎம் கிடையாது. அப்போ நான் இதெல்லாம் இது மக்களால தேர்ந்தெடுத்தவர் தான் ஒரு சிஎம். மற்றபடி எதிர்கட்சியோ இல்ல ஸ்டாலின் பையனோ அவரால் வந்து சிஎம் கிடையாது. அவர் போட்ட பிச்சால அவர் வரல, மக்கள் போட்ட பிச்சால தான் வந்துக்கிறாரு. கரெக்டான பேச்சு தான் தல. அக்கா விஜய் சட்டமன்றத்துல பேசினார் இல்லையா, அது ஏற்புடையதான பேச்சா இருக்கா? ஏற்புடையதான்ப்பா. ஆண்டாண்டு காலமா ஒரு குடும்பமே ஆண்டு நின்றுச்சு. எங்க எது நடந்தாலும் விஜய் தான் காரணம்ட்டு போடுறாங்க. ஏன் இதே உதயநிதி ஸ்டேட் சட்டசபையில நேருக்கு நேரா பேசினா
ஒரு எம்எல்ஏ தானே அவரு. இத்தனை வருஷமா அவங்க அப்பா ஆளும் போது இதே மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரா மக்களுக்கு இப்படி நடக்குன்னு? எங்க எது நடந்தாலும் விஜய் மேல ஏன் அது சட்டசபையில ஸ்ட்ரெயிட்டாவே அவர் கேட்டு போலாம்ல. ஆனா வந்து விஜய் பேசுனாங்க ஆனா விஜய் பேசுன பிறகு ஏந்து வெளியில போயிட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது தப்பு தான். அது ஒரு சட்ட மன்றத்துல வந்து எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கணும் ஒரு சட்டசபையில. அதான் மேனஸ். இப்ப வந்து விஜய் வந்து ஆட்சி நாங்க தான் அமைச்சு கொடுத்தோம், நாங்க தான் ஆள் அமைச்சோம், அதனாலதான் விஜய் ஆட்சி வந்தது. ஆனா விஜய் விளக்கம் கொடுத்துக்கிறாரு, அப்படி இல்ல மக்களால தான் நான் வெற்றி பெற்றேன்னு இருக்காரு. மீதி இருக்கிற அந்த 10 தொகுதி ஜெயிக்க மாட்டாரா? வாய்ப்பு கொடுக்கல இவங்க ஃபர்ஸ்ட் பேச வைக்க. அவருக்கு வந்து எங்கேயுமே போய் மக்களை சந்திக்க விடல, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இந்த இடம் இந்த டைம் தான்ட்டு அதுவும் அந்த இடத்துல பஸ் இல்லாத இடத்தெல்லாம் பஸ்ஸை விட்டு நிறைய பண்ணாங்க. இல்லைன்னா ரீ எலெக்ஷன் வச்சிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு கண்டிப்பா, யாருடைய தெய்வம் இல்லாத. இது மக்களால ஏற்படுத்தின அரசு. இது கண்டுபிடிப்பாங்க. தப்பு பண்ணாக்கா ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சட்டமன்றத்துல பேசுறது ஏற்புடைய பேச்சா இருக்கா? ஏற்புடைய பேச்சு தானே காரணம். அதாவது இத்தனாண்டு காலமா குடும்ப அரசியலும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ புதியதா மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வந்துட்டு அதனால ஏற்புடையதா இருக்கும். கண்டிப்பா எந்த முடிவு கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும். ஊழல் செஞ்சவங்கள நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம் சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கு? ஊழலோட மறுபேர்னு சொன்னாவே திமுக தானே. அதுக்கு வேற எப்படி அர்த்தம் சொல்லுன்னு தெரியல. ஊழலோட மறுபேர் திமுக, அவ்வளவுதான். இப்ப திமுகவால தான் சிஎம் ஆனாரு விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. எந்த மூலையாவது ரீ எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம மொத்தமா டெபாசிட் வாங்க மாட்டோம்னு சொல்லி தான் அவங்களே கூட்டணி கட்சியில அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ரீ எலெக்ஷன் வந்ததுன்னா ஒரு சீட்டு கூட வந்திருக்க மாட்டோம், டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஒரு பயம், அதான் வேற ஒன்றும் இல்லை. இப்ப பெருமை பேத்திக்கிறாங்க. ஆட்சி மக்களுக்கு ஏற்புடைய ஆட்சினா இது. மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கு ஏற்புடைய ஆட்சி இது. ஏற்புடைய பேச்சுதான். ஆனா ஊழல் செஞ்சவங்கள ஊழல் நாங்க செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்கள சும்மா விட மாட்டோம் சொல்லியிருக்காரு. அந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? கரெக்டு தான். ஆனா விஜய் பேசும்பொழுது எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அப்படியே மாட்டிடுவாங்க, யாரும் இருந்தாலும் மாட்டிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தான் ஓட்டு மாற்றி போட்டாங்க ஜனங்க. நல்லா ஆச்சு அமைஞ்சு. ஆனா சட்டமன்றத்துல சிஎம் அவர்கள் பேசுறது ஏற்புடைய பேச்சா இருக்கா? ஏற்கக்கூடிய பேச்சு தானே அது. அது ஒன்றும் தப்பு இல்லையே அவர் கேட்கறது. ஆனா அவர் பேசும்போது திமுக வெளிநடப்பு பண்ணாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா தான் பேசுறதுனால வெளிநடப்பு பண்ணாங்களான்னு தெரியணும்ல. அது அவங்களும் நின்று கேட்கணும், அவங்களும் பேசணும். அது பேசல. அவங்க நின்று பேசியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற பதில்னாவும் அவர் இது பண்ணியிருப்பாருல்ல. பேசாம போனது எப்படி பாக்குறீங்க? வருத்தக்கூடிய விஷயம் தான் பார்க்கணும். இப்ப ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களை சும்மா விட மாட்டோம்னு இருக்காரு. அப்படி சும்மா விட யாரை முதல்ல தூக்குவார்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இது பண்ண தோணும் அவருக்கு. யாரை முதல்ல தூக்குவார்னு நினைக்கிறீங்க? நேரு தூக்கிடுவாங்க. நீங்க சொல்லுங்க, யாரை தூக்குவாங்க? சேகர் பாபு. நன்றிண்ணா. 2-3 பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அவங்க அரசை பொறுத்து. மக்களால் அமைந்த ஆட்சி தான் இது, யாரும் எங்களுக்கு தயவு பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். மக்களால அமைஞ்ச ஆட்சி தானே, யாருமே தயவு பண்ணலையே. மக்களால அமைக்கப்பட்ட ஆட்சி தான் இது. நான் அடிச்சு வச்சேன் உனக்குன்றாப்புல மக்களுங்க தேர்ந்துதான் தீருறாங்க. நான் அடிச்சு வச்சேன் அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் பொருள் தானே அதெல்லாம். ஆமா, மக்கள் ஆட்சி தான். ஐயா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறது ஏற்புடைய பேச்சா இருக்கா உங்களுக்கு? ஆமா ஐயா, ஆமா இருக்குது ஐயா. ஆனா பரவாயில்ல, இப்ப வர பொறுமையா சாதிக்கிறாரு. எல்லாம் பொறுமையா இருக்கணும், எல்லா மக்களுங்க நல்லது பண்ணணும். ஆனா சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறது ஏற்புடைய பேச்சா இருக்கா உங்களுக்கு? ஏற்கூடிய பேச்சு தான். எல்லாமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அது ஏற்கூடிய பேச்சு தானே. மக்களுக்கு நல்லது போய் சேரணும்னு நினைக்கிறாரு, அது ஏற்கூடிய பேச்சு தானே. எதுவுமே கெட்டது போகக்கூடாது, நல்லதா நடக்கணும், நல்லது போகணும். எல்லாமே நல்லது தானே. அது அவர் பேச எல்லாமே ஏற்கூடியது தான், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவரை பேசுன்னு சொன்னாங்க எதிர்கட்சி, ஆனா பேசும் போது ஏன் வெளியில போயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? பயம் அவங்களுக்கு. பேச சும்மா அந்த ஒரு உசுப்பேத்தி விட்டாங்க. அவர் பேசணுன்னே வெளியே போயிட்டாங்க. பயம் ஒன்றும் இருக்கு, தரதே வெளியே சொல்லிட போறாரு அப்படின்றதாக ஏது வெளியே போயிட்டாங்க அவங்க. இல்லை அவர் ஏன் பேச போறாரு? அவரு அமைதியா இருந்தாரு, என்ன நடக்குது பாத்துக்கலாம், சரி பரவாயில்ல பேசுறாங்க எதனா பேசுறேன்னு. அவரை உசுப்பேத்தி விட்டோன்னு இன்னும் ரணகலம் ஆயிட்டாரு. அவரு டென்ஷன் ஆனதால அது மாதிரி பேசிட்டாரு. அது பேச ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊழல் செஞ்சவங்கள விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதான் உண்மை, விடவே கூடாது.
ஊழல் செய்யணும். யாராக இருந்தாலும் அது ₹1 இருந்தால் கூட ஊழல் செய்யறதாலும் விடவே கூடாது. அது உண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா இப்போ எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இப்போ கஷ்டப்படுற பணம் தான் எல்லாமே எடுத்துன்னு போயிடுறாங்க. அது அவங்களுக்கு போய் சேர்ந்தா நல்லது தானே. மக்கள் பணம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா ஒன்றும் நல்லது தானே. எல்லாருமே நல்லா இருப்பாங்களா? வறுமையே இருக்காதுல்ல, வறுமையை ஒழிக்கலாம்ல. அது மக்கள் பணம் மக்கள்கிட்ட போய் சேர்த்தோம்னா நல்லது தான். இப்போ எங்களை மாரி பிளாட்பாத்தில் கடை போகிறவங்களா எங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அந்த பைசாவை நாங்கள் தூணாத மற்றவங்கிட்ட போய் சேர்த்துல அது எங்களுக்கே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது இன்னும் நல்லது தானே. அப்படி தூக்குறது இருந்தா யாரை தூக்குவார்னு நினைக்கிறீங்க முதல்ல? அது நமக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அது அவருக்கு தான் தெரியும். ஆனா இப்ப ஆட்சியை வந்து நாங்க தான் ஆரம்பிச்சோம், எங்களாலதான் ஆட்சி அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது நம்ம நல்லதாக தான் பார்க்குறோம். அவர்லாம் ஆட்சிலாம் கொடுக்கல, மக்கள் தான் பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதெல்லாம் சும்மா. ஏன்னா இன்னும் கூட தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஓட்டு போட்டோம், உனக்கே ஓட்டு போட்டோம். நீ வந்து எந்த நல்ல ஆட்சியும் கொடுக்கலையே. நீ பாட்டுன்னு வந்த, நீ பாட்டுன்னு போயிட்ட. இவர் வந்து நல்ல தானே நடக்கிறாரு. விலைவாசி கம்மி பண்ணிக்கிறாரு. ஒரு அளவுக்கு விலைவாசி கம்மியாகுதோ இல்லையா, கம்மியாகுது. முன்ன விட இப்போ நல்லா தான் இருக்குது இந்த கவர்மெண்ட். ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் வந்து சட்டமன்றத்துல பேசுறது ஏற்புடைய பேச்சா இருக்கா? நல்ல உண்மையான பேச்சாதான், சரியா பேசிருக்காரு, கரெக்டா பேசிக்கிறாரு. ஆனா அவரை பேசுனாங்க. ஆனா பேசும்போது திமுக ஏன் வெளில போயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? பயம் வந்துச்சு. இந்த 5 வருஷமா ஆண்டதுல அதுல பயம் இருக்குது. பயத்தை எதிர்பார்த்துட்டாங்க அவங்க. பயத்தை காட்டிட்டாரா விஜய்? காட்டிட்டாரு, உண்மையே காட்டிட்டாரு. அக்கா இப்ப வந்து எப்படி இருக்கு ஆட்சி? ஆட்சி நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு கொடுக்குற புதுசா கொடுக்குற மாரி இருக்குது. புதுசா பெண்கள் வர மாரி இருக்கு இப்போதைக்கு. எந்தமே கைத்த பூச்சி அறுக்கிறானுங்க, கொலை பண்றானுங்க, எவ்வளோ நடந்தது. இப்ப அந்த அளவுக்கு இல்ல. பயம் வந்துச்சு. உண்மையாதான். ஏன்னா போன ஆட்சியில வந்து நல்லா திருடனுங்க நல்லா இருந்தானுங்க. இந்த ஆட்சியில இருக்க முடியல. கொலை பண்றவனுங்க, திருடுறவனுங்க எவ்வளோ நடந்தது இந்த 5 வருஷத்துல. இப்ப இல்ல அது. ஆனா சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறது ஏற்புடையதா இருக்கா? ஏற்புடையதான் இருக்குது. சிந்தித்து பார்க்கணும். ஆமா, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? அவர் பேச்சு வந்து கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. இப்போ அவங்க எதிர்கட்சி உட்காந்து ஆப்போசிட்ல உட்காந்து பேசும்போது அவர் திடீர்னு வியந்து ஒரு சின்ன கோரிக்கை வச்சு பேசியிருந்தாரு. ஒரு சின்ன இதுனா ஒரு குட்டி கதை வச்சு பேசினாரு. எங்க உங்க டாடியை காணோம், அப்பா காணோன்னு சொல்லிட்டு. அதுதான் அது சரியான பேச்சா? அது வந்து மக்கள் ஏத்துப்பாங்கன்னு தான் எனக்கு குறிக்குது, நம்புறேன். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பேசுறது ஏற்புடைய பேச்சா உங்களுக்கு இருக்கா? அவர் வந்து நல்லா தான் பேசுறாரு. புரியுங்க, நல்லா பேசுறாரு, நல்லா சூப்பராக நல்லா பேசுறாரு. சரிங்க, அவங்க அவருக்காக இன்னும் இது பண்ணினா வெளியே போயிட்டாங்க. தீர்ப்பை மாட்டிப்போம். தீர்ப்பை வந்து அவங்க தீர்ப்பை ஆட்சி வரமாட்டாங்க. ஆனால் விஜய் தான் கண்டிப்பாக வரணும் ஆட்சி. கண்டிப்பாக இன்னும் கண்டிப்பாக எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அதே மாரி விஜய் பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவார். புரியுங்களா? நாங்கள் எல்லாம் இங்கே கடை போட்டுருக்கோம். 5 ரூபா கிடைக்குமா, 10 ரூபா கிடைக்குமான்னு அவங்க தான் எல்லாமே இது பண்ணார். விஜய் வந்து திருப்பி அந்த ஆட்சி நல்லா ஆட்சி இருக்கணும்.